ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் இருக்க புழுங்கல் அரிசியை வச்சு எப்படி ஈஸியாக வெஜ் பிரியாணி செய்யலான்றதாங்க பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நிறைய மசாலாஸ் எதுவுமே தேவைப்படாதுங்க. வீட்டில் இருக்க மினிமல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி சூப்பராக உதிரியாக வெஜ் பிரியாணி செய்யலான்றதை பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணி செய்கிறதுக்கு 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளியை ஹாஃப் மூன் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. உங்களுக்கு விருப்பமான காய்கறி எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸ் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 2 பச்சை மிளகாயை ஹாஃபாக கீரி எடுத்து வச்சுட்டு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி புதினா எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 10 to 15 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சி பூண்டு, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு ஜாதி பத்திரி எல்லாமே சேர்த்து நம்ம ரெடியாக வச்சுக்கலாங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லியும் சேர்த்துட்டு இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. பாருங்க, இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இதோட தாளிப்புக்கு 2 பிரியாணி இலை, 1 துண்டு அன்னாசிப்பூ, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 துண்டு அளவுக்கு பட்டை எடுத்து ரெடியாக வச்சுக்கலாங்க. வீட்டில் செய்கிற சாப்பாடு அரிசியே நான் ஒரு 3/4 கால்படி அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இதை 3 முறை நல்லா தண்ணியில் அலசிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க தாளிப்பு பொருள் எல்லாத்தையுமே ஒன்றொன்னா சேர்த்து நம்ம தாளிச்சுக்கலாம். தாளிப்பு பொருள் எல்லாம் சேர்த்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம நீளமாக நறுக்கி எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம நறுக்கி எடுத்து வச்சிருக்க பீன்ஸ், கேரட்டையும் சேர்த்துக்கலாங்க. கூடவே பட்டர், பீன்ஸ் அண்ட் மீல் மேக்கர் நான் சேர்த்துக்கிறேங்க. இங்க உங்களுக்கு விருப்பமான காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம். காய்கறி எல்லாமே சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. மசாலாஸ்க்கு இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா, 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் சிக்கன் மசாலாவுக்கு பதிலாக பிரியாணி மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு வெஜ்ஜீஸ் கூட கோட் ஆகிற மாதிரி அதை கிளறி விட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். 3/4 கப் அளவுக்கு சாப்பாடு அரிசி எடுத்திருக்கீங்க. அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்களும் எந்த கப் அளவுக்கு எடுத்தாலும் அதுக்கு அப்படியே டபுள் மடங்கு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற சாப்பாடு அரிசியை அதில் சேர்த்துக்கலாங்க. அரிசியை சேர்த்துட்டு அரிசி எதுவும் உடையாத மாதிரி மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 3 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் போனதுக்கு அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ண ஒரு செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லான வெஜ் பிரியாணி ரெடி ஆயிருச்சுங்க. சர்வ் பண்றப்போ 1 ஸ்பூன் நெய் மட்டும் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, தெருவே மணக்கிற மாதிரி நம்ம வெஜ் பிரியாணி ஈஸியாக செஞ்சாச்சுங்க. இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.